Good morning students. Next topic, AC circuit containing a resistor, an inductor and a capacitor in series. So ஒரு series RLC circuit பத்தி பார்க்க போறோம். See the diagram. Consider R resistor of resistance R, inductor of inductance L and capacitor of capacitance C. So இது மூணையுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் across the voltage source. The resultant value of the alternating voltage is given V it is equal to Vm sin omega t. I be the resulting current in the circuit. So at that instant I ங்கிறது இதோட resultant current. The voltage is developed across RLC. So the resultant current பொறுத்து voltage வந்து என்ன செய்யுது RLCல increase ஆகுது, develop ஆகுது. So we know that the voltage across R, இப்போ Rல இருக்கக்கூடிய voltage வந்து VR, across Lல இருக்கக்கூடிய voltage VL, capacitorல இருக்கக்கூடியது VC. The phase diagram. So the R across voltage R வந்து VRங்கிறது in phase with current, கரண்டோட டைரக்ஷன்லேயே இருக்குது. voltage across L, that is VLங்கிறது leads I by pi by 2. ஸோ இது முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு across R வந்து in phase with ஐயோட இருக்குது. voltage across L வந்து leads I by pi by 2. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. pi by 2. voltage across C, VC lags behind I by pi by 2. ஸோ ஆரில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் வந்து கரண்ட்டோடைய ஃபேஸில் இருக்குது. எல்லில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஐயை காட்டிலும் pi by 2 லீடிங்கில் இருக்குது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் C வந்து லேக்காக இருக்குது, pi by 2 லேக்காக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸர் டயக்ராம் வந்து நம்ம கரண்ட் அண்ட் as the reference phasor வச்சுருக்கோம். So the phasor diagram is drawn with the current as the reference phasor. Reference phase. The current is represented by the phasor OI vector. So OI vector VR by OA vector, VL by OB vector and VC by OC vector. ஸோ இது நம்ம ஃபேஸர் டயக்ராமில் பார்க்கலாம். சி இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த ஃபேஸர் டயக்ராம் வரைகிறோம். இது ஒரு ஹரிசாண்டல் லைனில் நம்ம கரண்ட்டு, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் வரைகிறோம், அது கரண்ட் ஐ. ஸோ இது வந்து VR, சரியா? இந்த ஐ வந்து ஃபஸ்ட்டு வெக்டார் நம்ம எடுத்துக்கிட்ட வெக்டார். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்டில் VL மைனஸ் C, இந்த VL வெக்டார் B வரைகிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் இந்த இடத்துல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதே 90 டிகிரியில் VL இந்த சீன் குறிச்சுக்கிறோம், சரியா? இப்போ இதுக்கு OE the resultant voltage தான். இது வந்து VR. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ஏங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறோம், சரியா? இப்போ இதை வந்து ஒரு பேரலோகிராம் இதில் இதையும் இணைச்சோம் அப்படின்னா இதுக்கு பேரலாக இந்த இடத்துல ஒரு லைனை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இது இங்கே OAலேருந்து E வரைக்கும். அப்போ இந்த ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதானே இங்கிட்ட இருக்கும். ஸோ இதுவும் என்ன தான் VL மைனஸ் VC. ஸோ இதோட ஆங்கிள் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ஒமேகா டி. இப்போ இதில் வந்து இது அதே 90 டிகிரியில் இருக்குது, pi by 2 லேக்கில் இருக்குது. இது இங்கே வந்து pi by 2 லீடிங்கில் இருக்குது, இந்த VL. இதோடைய ஆங்கிள் வந்து இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் பை. ஸோ இதை தான் நம்ம இப்போ the length of this phasor or OI it is equal to IM. நல்லா ஞாபகம் வச்சுக்க, இது பின்னாடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். OIங்கிறது IM, OIங்கிறது என்னது IM, OA வந்து IM into R,
OBங்கிறது IM into XL. OC it is equal to IM XL. OC it is equal to IM XC. So the circuit is either effectively inductive or capacitive or resistive depending on the value of VL or VC. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து இண்டக்டிவாக கெப்பாசிட்டிவாக ரெசிஸ்டிவாக அது எதை பொறுத்து இருக்கும்னா விஎல் அல்லது விசியை பொறுத்து இருக்கும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் விஎல் இஸ் கிரேட்டர் தேன் விசி. விஎல் வந்து விசியை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா த நெட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் எல்சி காம்பினேஷன் இஸ் விஎல் மைனஸ் விசி. ஸோ விஎல் இஸ் கிரேட்டர் தேன் விசியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ட்ராப் ஆகக்கூடிய அந்த நெட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா விஎல் மைனஸ் விசிங்கிறது எல்சி காம்பினேஷன் இஸ் விஎல் மைனஸ் விசி. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஓடி. இப்போ இங்கே ஓபி வந்து விஎல் அப்படின்னா இந்த வெக்டார் வந்து சப்போஸ் இந்த அளவு இந்த ஓசி இந்த ஓசியை இதிலிருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் என்னது விஎல் மைனஸ் விசி. அப்போ இதே அளவை நம்ம இங்கே குறைச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது இந்த தான். ஸோ இந்த இடத்த தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் விஎல் மைனஸ் விசி. ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ஓடி எப்படி குறிச்சிருக்கோம் ஓடி. By parallelogram law, the diagonal OE gives the resultant voltage V. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா OEங்கிறது என்னது இந்த டயக்ராமில் resultant voltage. ஸோ இது வந்து என்னது resultant voltage V of VR and VL minus VCங்கிறது and its length OE is equal to VM. So the VL minus VE இதோட length வந்து எப்படி எடுத்துக்கிறோம் V it is equal to IM. So therefore இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் VM squared it is equal to VR squared plus VL minus VC the whole squared. இப்போ VM squaredக்கு பதிலாக நம்ம ஒவ்வொன்றிலையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். VM நம்ம ஏற்கனவே எப்படி எடுத்திருக்கோம் OA it is equal to VMனு எடுத்திருக்கோமா இந்த இடத்துல OA it is equal to VM. அதே மாதிரி இந்த இடத்துல IMR OAக்கு பதில் என்ன போடணும் IMR, OBக்கு பதில் IMXL, OCக்கு பதில் IMXL. ஸோ இந்த இடத்துல OAக்கு பதில் that is VM it is VM squared it is equal to VR squared plus VL minus VC the whole squared. இப்போ இந்த VM OA it is equal to VM. அப்போ ஓஏயோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் IMR. ஸோ அந்த IMR போடுறோம் IMR ஸ்கொயர் ப்ளஸ் ஓபிக்கு பதில் IMXL. அதே மாதிரி இந்த இடத்துல VC that is VC it is equal to OC தானே. அப்போ ஓசியோட வேல்யூ என்னது IMXC. ஸோ இதெல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ IM ஸ்கொயர்ட் R ஸ்கொயர்ட் ப்ளஸ் IM ஸ்கொயர்ட் ப்ளஸ் IM ஸ்கொயர்ட் XL. ஸோ இதில் VM squared is equal to VR squared plus VL minus VC squared. இப்போ VM squared is equal to இந்த இடத்துல IM squared R squared plus IMXL minus IMXC the whole squared. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது IM squared R squared plus IM squared ரெண்டுக்கும் பொதுவாக IM squared வெளியில் எடுத்துடுறோம் XL minus XC the whole squared. ஸோ இந்த இடத்துல VM வெளியில் எடுத்து VM it is equal to IM squared R squared plus IM squared XL minus XC the whole squared ரூட்டுக்குள்ளே பண்ணுறோம். ஸோ இப்போ VM it is equal to IM வெளியில் எடுத்துடுறோம். ஸோ IM வெளியில் எடுத்துடுறோம். ரிமைனிங் இருக்கிறது R squared XL minus XC. ஸோ இந்த இடத்துல IM it is equal to VM by root of R squared plus XL minus XC the whole squared. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஒரு இசட்டுங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். இப்போ இசட் இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் R squared plus XL minus XC the whole squared. ஸோ இந்த டேர்முக்கு தான் நம்ம நினச்சிக்கிறோம் இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ IM it is equal to
Vm by Z. Im it is equal to என்னது Vm by Z. ஸோ இந்த இடத்துல இந்த Im it is equal to Vm by Z. Zங்கிறதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? Z it is equal to root of r squared plus xl minus xc the whole squared. So Im it is equal to Vm by Z. So the Z is called impedance of the circuit. Z is called impedance of the circuit, which refers to the effective opposition to the current by the series RLC circuit. So Z is called the impedance. Z is called the impedance. Underline, Z is called the impedance of the circuit, which refers to the effective opposition to the current by the series RLC circuit. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸர் டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா? ஃபார் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் விஎல் இஸ் கிரேட்டர் தேன் விசியாக இருக்கும்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓஏஇ இந்த வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஓஏஇ, ஓஏ வந்து ரெசிஸ்டர் விஆர், இதில் வந்து விஎல் மைனஸ் விசி, ஓஇயோட வேல்யூ என்னது விஎல் மைனஸ், இதுக்கு வந்து ஆப்போசிட். சரியா? அதே மாதிரி இதில் விஎம், இதோட ஆங்கிளை பைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் ட்ரையாங்கிள் அண்ட் இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் ட்ரையாங்கிளில் the phasor diagram, the phasor angle V and I found out from the following relation. ஸோ இதே மாதிரி நம்ம மறுபடியும் இது வந்து விஎம் வோல்டேஜ் வச்சு இது பண்ணுறோம், இந்த இடத்துல இம்பிடன்ஸ் வச்சு இந்த டயக்ராம் எடுக்கிறோம். அதே ஓஏஇ தான். ஸோ இந்த இடத்துல இதுக்கு இதே தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆப்போசிட்டில் என்ன இங்கே எழுதணும் இல்லையா, இதே வேல்யூ தான் இங்கே எழுதியிருந்தோம். அது இப்போ இந்த இடத்துல விசி பதில் இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி. எக்ஸ்எல்ங்கிறது என்னது இம்பிடன்ஸ். ஸோ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி. அதே மாதிரி இதோட நம்ம இந்த இடத்துல விஎம் பதில் இங்கே என்ன போட்டிருக்கோம், இசட். விஎம் இட் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்தோம், ஐஎம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் பை எக்ஸ்எல் இன்ட்டு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இசட்டுக்கு பதில் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது, root of r squared plus xl minus xc. ஸோ அந்த இடத்துல நம்ம இங்கே அதுக்கு பதில் என்ன இங்கே என்ன போட்டிருக்கோம், இம்பிடன்ஸ் z. ஸோ இது வந்து இம்பிடன்ஸ் டயக்ராம் இல்லையா. ஸோ இது வந்து வோல்டேஜ், இது இம்பிடன்ஸ். ஸோ அதனால் இங்கே என்ன எடுத்திருக்கோம், z. ஸோ இதோடைய ஆங்கிளும் சேம் தான், பை. இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராம் அண்டு ஃபேஸர் ஆங்கிளில் எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா v அண்டு i, இதில் ரெண்டையுமே நம்ம இதில் ஃபவுண்ட் ஆகிறோம். எந்த ஃபார்முலாவில் அப்படின்னா tan phi. இந்த tan phi இட் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, விஎல் மைனஸ் விசி பை விஆர். சரியா? அதே மாதிரி தான் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். இதில் ரெண்டு கேசஸ் இருக்குது. என்ன கேசஸ் அப்படி பார்த்தோம்னா, இந்த ஸ்பெஷல் கேசஸில் இஃப் எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸி அப்படின்னா இந்த எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் த ஃபேஸ் ஆங்கிள் பைங்கிறது ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இஸ் கிரேட்டர் தேனாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் அதோட ஃபேஸ் ஆங்கிள் பை இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். இட் மீன்ஸ் தட் த அப்ளைடு வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட். ஸோ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பாசிட்டிவ் அப்படின்னா இந்த ஃபேஸர் ஆங்கிள் ஆல்சோ பாசிட்டிவ் அப்படின்னா அப்ளைடு வோல்டேஜ் வந்து கரண்டை காட்டிலும் பை வந்து லீட்ஸில் இருக்குது, அல்லது கரண்ட் வந்து வோல்டேஜை காட்டிலும் பை லேக்ஸாக இருக்குது. ஸோ இந்த சர்க்கியூட்டுங்கிறது இண்டக்டிவ். இந்த சர்க்கியூட் இஸ் இண்டக்டிவ். ஸோ இந்த ரிசல்டன்ட் வோல்டேஜ் V it is equal to Vm sin omega t, I it is equal to Im sin omega t minus pi. அடுத்தது XL is less than XC அப்படின்னா XL minus XC is negative. XL minus XC is negative and pi is also negative. ஸோ இப்போ XL minus XC வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பையும் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும்.
பையோட வேல்யூவும் நெகட்டிவாக இருக்கும். therefore இந்த இடத்துல current leads voltage by pi. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது, பை வந்து லீட்ஸாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து எப்படி இருக்குதுன்னா கெப்பாசிட்டிவ். இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டிவ். ஸோ V, therefore V it is equal to Vm sin omega t, I it is equal to Im sin omega t plus pi. இது வந்து நெகட்டிவாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் பை ஆயிரும். சப்போஸ் XL it is equal to XC na pi is 0. XL it is equal to XC na, therefore it is same. Therefore current and voltage are in the same phase. அப்போ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கும், கரண்ட்டும் வோல்டேஜும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கியூட் ரெசிஸ்டிவாக இருக்குது. ஸோ therefore V it is equal to Vm sin omega t, I it is equal to Im sin omega t. இதில் இதோட ரிசல்ட்ஸ் ஆஃப் ஏசி என்ன அப்படின்னா டைப் ஆஃப் இம்பிடன்ஸ், வேல்யூ ஆஃப் இம்பிடன்ஸ், ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் கரண்ட் வித் வோல்டேஜ், பவர் ஃபேக்டர். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர் இதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் 1. சப்போஸ் இண்டக்டன்ஸ் எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா எல் அப்படின்னா 90 டிகிரி லேக்காக இருக்கும், பவர் ஃபேக்டர் 0. கெப்பாசிட்டன்ஸ் எக்ஸ்சி இட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா சி. இது வந்து வேல்யூ ஆஃப் இம்பிடன்ஸ் 90 டிகிரி லீடாக இருக்கும், பவர் ஃபேக்டர் 0. ஆர்எல்சி இட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர்எல்சி எடுது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா எல் மைனஸ் 1 பை omega c. Between 0 and 90 degree lag or lead, between 0 and 1. So this is the AC circuit containing an inductor and a capacitor in series. Resistor, inductor and a capacitor in series, that is RLC circuit in series. ஸோ இதில் அது ஒரு இண்டக்டிவாக இருக்கலாம், இன்கெப்பாசிட்டிவாக இருக்கலாம் அண்டு ரெசிஸ்டிவாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேசஸ்லையும் அது கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸராக இருக்கான்னு. ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் இதை மூணுலேயுமே விஎல் அண்டு எக்ஸ்எல் அண்டு எக்ஸ்சி, விஎல் விசி இதை பொறுத்து தான் இருக்கும், வோல்டேஜ் அண்டு இம்பிடன்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் அண்டு இம்பிடன்ஸை பொறுத்து விஎல்சி சர்க்கியூட்டில் இருக்குது வேல்யூஸ். அடுத்தது ரிசோனன்ஸ் இன் சீரிஸ் ஆர்எல்சி. ஒரு ஃப்ரீக்வன்சி அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில், ஸோ அந்த கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணும். ஸோ எந்த அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸஸோட ஃப்ரீக்வன்சியும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் எந்த ஒரு சர்க்கியூட்டில் ஈக்குவலாக இருக்கோ அதில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகும், மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் ஆகும். ஸோ அந்த கரண்ட்டுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் ரிசோனன்ஸ். அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் என்னது, தென் த சர்க்கியூட் இஸ் செட் டு பி இன் எலக்ட்ரிக்கல் ரிசோனன்ஸ். அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் என்ன, எலக்ட்ரிக்கல் ரிசோனன்ஸ். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அட் விச் த ரிசோனன்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய அந்த ரிசோனன்ஸ்க்கு பேர் ரிசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது, இந்த ரிசோனன்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் ரிசோனன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது, ரிசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அண்டர்லைன், எலக்ட்ரிக்கல் ரிசோனன்ஸ்னால் என்னது, எந்த ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கோ, தட் இஸ் ஒமேகா ஆரும் 1/√LCயும் ஈக்குவலாக இருக்கோ ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டில், அதில் வரக்கூடிய அந்த கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் ரிசோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சிக்கு, இந்த ஃப்ரீக்வன்சி வித்து ரிசோனன்ஸ் விச்சு, இந்த ரிசோனன்ஸ் உள்ள அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் என்னது, ரிசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த resonant angular frequency omega r it is equal to 1/√LC. So already know that resonant frequency it is equal to 1/2π√LC. ஏன்னா என்னது, resonant frequency 1/2πLC. ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்னது, ஒமேகா இட் இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2πf இட் இஸ் ஈக்குவல் டு என்னது, √LC. So 1/2π√LC. At series resonance omega r it is equal to 1/√LC
or omega r squared it is equal to 1 by LC. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒமேகா இதில் பிரிச்சுக்கிறோம். ஒமேகா ஆர் இன்ட்டு ஒமேகா ஆர்னு பிரித்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 by LC. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஒமேகா ஆர் இன்ட்டு எல்லை வெளியில் எடுத்துகிறோம். ரிமைனிங் இருக்கிறது 1 by ஒமேகா ஆர் சி. அல்லது XL it is equal to XC. XL it is equal to XC. So this is the condition for resonance in RLC circuit. அப்போ ஒரு ரிசோனன்ஸ் RLC சர்க்கியூட்டில் ஏற்படக்கூடிய ரிசோனன்ஸோட கண்டிஷன் என்னது? XL it is equal to XC. Since XL and XC are the frequency dependent for the resonance condition. ஸோ XL XCங்கிறது frequency dependent இருந்துச்சுன்னா ஒரு resonance conditionல XL it is equal to XC can be achieved by varying the frequency of the applied voltage. அப்போ XL XC frequency dependent இருந்துச்சு அப்படின்னா அதோட resonance condition எப்படி இருக்கும்? XL it is equal to XC. ஸோ இது வந்து வேரி ஃப்ரீக்வன்சி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜை பொறுத்து varying the frequency. Effects of series resonance. When series resonance occurs, the impedance of the circuit is minimum and is equal to the resistance of the circuit. So எப்போ இந்த resonance occur ஆகும்? impedance of the circuit வந்து minimum ஆகும், அதோட resistance வந்து ஈக்குவலாக இருக்கணும். and is equal to the resistance of the circuitோட ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்கிறப்ப தான் resonance வந்து உருவாகும். As a result of this, the current in the circuit becomes maximum. அப்போ அதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆயிரும்? மேக்ஸிமம் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆன் இன் த ரிசோனன்ஸ் கர்வ் டயக்ராம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கு இடையில் ஒரு டயக்ராம் வரைகிறோம். ஸோ இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு 0 to ஒரு மேக்ஸிமம் வந்து அப்படியே அதுக்கு மறுபடியும் என்ன செஞ்சிருது? 0க்கு வந்துடுது. ஸோ இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஆரோட வேல்யூ, இது வந்து ஸ்மால் ஆர், ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வந்து இதாக இருக்கும்போது என்னது? ஹையஸ்ட்டாக இருக்கும். அதே இது வந்து ஒரு சர்க்கியூட்டில் மினிமம் அண்ட் இஸ் ஈக்குவல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட் என்ன இல்லையா? இந்த இடத்துல இது வந்து லார்ஜராக இருக்கும்போது இந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்? அதுக்குள்ளேயே ஒரு ஸ்மாலர் டயக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து லார்ஜ் ஆர், ஆர் வந்து லார்ஜ். அப்போ மேலே ஹையஸ்ட்டாக இருக்க மேக்ஸிமம் இருக்கிறது வந்து ஸ்மால் ஆர். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் என்ன செய்கிறோம்? ஒரு பாயிண்ட் குறிக்கிறோம். இதில் வரைக்கும் இதை தான் எடுத்துருக்கோம் ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் ரெசோனன்ஸு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. ஸோ அப்போ therefore the current in the circuit is IM. IM it is equal to நம்ம படித்தது என்னது? VM by root of R squared plus XL minus XC the whole squared. அப்போ IM it is equal to VM by R. VM by R. இப்போ suppose the maximum current at series resonance is limited by the resistance. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னா ஆயிரும் R squared VM by R squared. அப்போ ஒரு மேக்ஸிமம் வந்து கரண்ட் அட் சீரிஸ் ரெசோனன்ஸுங்கிறது எதை பொறுத்து லிமிட் ஆகுது அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து, அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஃபார் ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ் லார்ஜ் கரண்ட் வித் ஷார்ப்பர் கர்வ். ஸோ ஒரு ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு ஷார்ப்பர் கர்வ் வந்து உருவாகுது. இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எல்சி ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டோட அப்ளிகேஷன்ஸ். RLC circuits have many applications like filter circuits, oscillators, voltage multipliers, etc. ஸோ RLC சர்க்கியூட் வந்து நிறைய இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஃபில்டர் சர்க்கியூட்ஸில், ஆசிலேட்டர்ஸில், வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸில். இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் சீரிஸ் RLC ரெசோனன்ஸ் சர்க்கியூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியூனிங் சர்க்கியூட்ஸ் ஆஃப் ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டம். ஒரு டிவி ரேடியோ சிஸ்டமில் டியூனிங் சர்க்கியூட்ஸில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த RLC ரெசோனன்ஸ் தான். எந்த இடத்துல நம்ம சிக்னல்ஸ் நம்மளுக்கு நிறைய ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த ஏரில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்டேஷனில் வந்து அந்த ரிசீவ் ஆகணும், அந்த சிக்னல் ரிசீவ் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக டியூனிங் இருந்தால் மட்டும்தான் முடியும். The tuning is commonly achieved by variable capacitor, thereby
சேஞ்சிங் த resonant frequency ஆஃப் தி சர்க்கியூட். பட் டியூனிங்கிறது எல்லா கெப்பாசிட்டன்ஸ்லேயுமே வேரி ஆகும். எப்படி அப்படின்னா அதோட பேரலல் ஃபேஸை பொறுத்து, பேரலல் ஃபேஸ் வேரியபிள் கெப்பாசிட்டரை பொறுத்து வேரி ஆகும். அப்போ அந்த சேஞ்சிங் த resonant frequency ஆஃப் த சர்க்கியூட் அது வந்து என்ன செய்யுது, resonant frequency ஆஃப் த சர்க்கியூட்ஸை சேஞ்ச் பண்ணும். When resonant frequency is nearly equal to the frequency of the signal of the particular station. அப்போ the resonant frequencyங்கிறது particular ஏரியாவுடைய சிக்னல் எந்த அதோட frequency of the signalக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல the amplitude of the current in the circuit வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிக்னல் அந்த ஸ்டேஷனில் வந்து ஈஸியாக ரிசீவ் ஆகும். Thus the signal of that station alone is received. அப்போ ஒரு resonant frequency வந்து அதுக்கு நியராக இருக்கக்கூடிய சிக்னல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அந்த டயத்தில் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் வந்து சிக்னல் வந்து ஈஸியாக ரிசீவ் ஆயிரும். ஸோ இதில் தான் ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ் வந்து நம்மளுக்கு பயன்படுத்துகிறோம். The phenomenon of electrical resonance is possible when the circuit contains both L and C. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு இதுலையுமே அந்த resonance வந்து பாசிபிளாக இருக்கிறதுக்கு என்னது, C and L. Only then the voltage across L and C cancel one another when VL and VC are 180 degree out of phase and the circuit becomes purely resistive. So ஒன்னோட ஒன்று இப்போ சப்போஸ் வோல்டேஜ் வந்து ஒன்லி த வோல்டேஜ் அக்ராஸ் எல் அண்ட் சினா ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஎல் அண்ட் விசி அப்படி எப்போ அது பர்டிகுலராக ஃபேஸில் வந்து 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கியூட் பியூர்லி ரெசிஸ்டிவாக மாறிடும். எல் அண்டு சி வந்து கேன்சல் ஆயிரும். திஸ் இம்ப்ளைஸ் தட் ரெசோனன்ஸ் வில் நாட் அக்கர் இன் ஆர்எல் அண்டு ஆர்சி சர்க்கியூட். அதனால தான் என்னது ஆர்எல் ஆர்சி சர்க்கியூட்டில் ரெசோனன்ஸ் வந்து அக்கர் ஆகாது. Next, quality factor. Q factor அப்படின்னு சொல்லுவோம். The current in the series RLC circuit becomes maximum at resonance. So resonance பொறுத்து current வந்து maximum இருக்கும் RLC circuitல. Due to the increase in current, the voltage across L and C are also increase. Suppose current increase ஆச்சு அப்படின்னா across voltage L and C also increase ஆகும். So this magnification of voltage at series resonance Q factor னு term பண்றோம். So the magnification of voltage at series resonance தான் நம்ம எப்படி சொல்றோம், Q factor. It is defined as the ratio of voltage across L or C at resonance to the applied voltage. So applied voltageல அதோட resonance L or C ஓட resonance to the applied voltage வந்து எதுக்கு அதோட ரேஷியோ தான் என்னது voltage. It is defined as the ratio of voltage across L or C ஒரு resonanceல என்னது to the applied voltage. So Q factor is defined as the ratio of voltage across L or C. L or C க்கு இடையில உள்ள across உள்ள அந்த voltage ஓட ratio தான் என்னது resonance to the applied voltage. Therefore ஒரு formula இதில் Q factor அப்படிங்கிறது voltage across L or C at resonance by applied voltage. நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜுக்கு அது என்ன இருக்குது, எல்லுக்கும் சிக்கும் அக்ராஸாக இருக்கக்கூடிய voltage by applied voltage. At resonance, the circuit is purely resistive. Therefore, the applied voltage is equal to the voltage across R. Suppose at resonanceல circuit வந்து purely ரெசிஸ்டிவாக இருந்துச்சு அப்படின்னா applied voltageங்கிறது voltage across Rக்கு ஈக்குவலாக இருக்கும். Therefore, Q factor it is equal to IMXL by IMR. ஸோ இது வந்து டோட்டலி என்னது ரெசிஸ்டிவ், பியூர்லி ரெசிஸ்டிவ்ங்கிறனால இது எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்கும், ஆரை பொறுத்து தான் இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் ஆரை பொறுத்து இருக்கும். அப்போ IMXL by IMR it is equal to
XL by R. So omega RL, omega angular frequency சொல்றோம் இல்லையா, resonant angular frequency omega R, it is omega R L by R. So இந்த இடத்துல omega R ஃபார்முலா என்ன, 1 by root of LC, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ L by R into root of LC, 1 by R வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா root of L by C, 1 by R is equal to 1 by R into root of L by C. The physical meaning is Q, that Q factor indicates number of times the voltage across L or C is greater than the applied voltage. அப்போ at resonance number of times the voltage across L or C greater than the applied voltage அப்படிங்கிறது தான் இது Q factorோட meaning. Next example 4.22. Find the impedance of a series RLC circuit if the inductive reactance, capacitive reactance and resistance are 184 ohm, 144 ohm and 30 ohm respectively. So ஒரு RLC circuitல inductive reactance, capacitive reactance and resistance எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன calculate பண்ணி சொல்லியிருக்காங்க, also calculate the phase angle between voltage and current. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய phase angle calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Solution: XL is equal to 184 ohm, XC is equal to 144, R is equal to 30 ohm. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும், impedance. The impedance is, impedance formula என்ன, Z equal to root of R squared plus XL minus XC the whole squared. இப்போ R ஓட வேல்யூ என்னது 30 square, root of 30 squared plus XL ஓட வேல்யூ 184 minus XC ஓட வேல்யூ 144 the whole squared. ஸோ 30 ஸ்கொயர் பண்ணும்போது 90 டிகிரி, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது அதில் வர வேல்யூ என்னது 1600. ஸோ ரெண்டையும் இது பண்ணோம்னா என்ன வரும் 2500 வரும். ஸோ அதுக்கு ரூட் அவுட் வெளியில் எடுத்துட்டோம்னா அது என்னது 50 ஓம். அப்போ ஃபேஸ் ஆங்கிள் பை பிட்வீன் வோல்டேஜ் அண்டு கரண்ட், இப்போ ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபேஸ் ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். tan pi it is equal to என்னது XL minus XC by R, opposite by adjacent. அப்போ இதில் கொடுத்துருக்கிறது XL minus XC by R, it is equal to 184 minus 144, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி அதில் வந்து 30 டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 1.33. ஸோ tan pi, tan வேல்யூ என்னது pi, it is equal to 53.1 degree இதோட வேல்யூ. Since the phase angle is positive, voltage leads current by 53.1 degree for this inductive circuit. அப்போ phase angle பாசிட்டிவாக இருந்தால் அதோட வோல்டேஜ் என்ன ஆகும், எவ்வளோ லீட்ஸில் இருக்கும் கரண்ட்டை காட்டிலும் 53.1 டிகிரி. ஸோ அப்போ இது வந்து இண்டக்டிவ் சர்க்கியூட். அதோட இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட 53.1 டிகிரி லீட்ஸில் இருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.23. A 50 microhenry inductor 80 by pi square PF capacitor and a 628 ohm resistor are connected to form a series RLC circuit. Calculate the resonant frequency and Q factor of this circuit at resonance. So L ஓட வேல்யூ 50, இந்த இடத்துல மைக்ரோங்கிறனால 10⁻⁻6 ஹென்ரி போட்டிருக்கோம். இதில் C ஓட வேல்யூ 80 பைக்கோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல இருந்து 80 pi ஸ்கொயர் இன்ட்டு 10⁻12 F. R ஓட வேல்யூ 628. சரியா, இது வந்து எம்முக்கு பதிலாக இந்த இடத்துல மைக்ரோங்கிறனால போட்டிருக்கோம், இந்த இடத்துல பிக்கோ ஃபெரட்ங்கிறனால 10⁻12 போட்டிருக்கோம். இப்போ resonant frequency is, resonant frequency FR it is equal to என்னது 1/2 by root of LC, it is equal to 1/2 by root of L ஓட வேல்யூ 50 into 10⁻6 into 80 by pi squared into 10⁻12.
1/2 ரூட் ஆஃப் இதில் 500ஐயும் 80 கால்குலேட் பண்ணும்போது 40. இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 1/2 பை ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 50யும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த 8ஐயும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1/2 ரூட் ஆஃப் 500 × 10⁻6 இன்ட்டு 80/π² × 10⁻−12 இருக்குது. டிவைட் இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு முதல்ல இந்த π² வெளியில் எடுத்துடுறோம், 1/πன்னு. சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த π² 1/πன்னு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அது எப்படி எழுதலாம், 1/2 இன்ட்டு 1/π ரூட் ஆஃப் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1000 இன்ட்டு 10 இந்த 6 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 6ம் 12. ஸோ 8 இதில் 10⁻6 இதில் ஒரு 6 0 சேர்த்தோம்னா 8 ஆயிடுதா, இங்கே 12. ஸோ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கும். இந்த இடத்துல 18, சாரி இந்த இடத்துல இதுவும் மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், 18 ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் 18 ஆயிரும். இப்போ இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 1/2 200 எடுத்துக்கலாம். இது வந்து என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு 18க்கு பதில் நம்ம எடுத்துக்கலாம், இதை கேன்சல் பண்ணலாம், 10,000. சரியா? இதை நம்ம ரூட் அவுட் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், 2 கேன்சல் பண்ணோம்னா 20 ஆகும். திரும்ப அதை விட ரூட் எடுத்துட்டோம்னா 10,000 இன்ட்டு 10⁻3/4. சரியா? இதை நம்ம ஷார்ட்டாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 500 இன்ட்டு 10⁻6 இதில் 10⁻12 இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 40,000 இருக்குது, 10⁻8 இருக்குது. இதை நம்ம குறைச்சிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம எப்படி எழுதலாம், 200 இதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு 200 × 10⁻9. இப்போ இந்த 10⁻9 மேலே எடுத்துகிட்டு டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த 200 2 இன்ட்டு 10⁻² 10² எடுத்துக்கலாம், 2 இன்ட்டு 10² போடுறோம். இப்போ இந்த 2க்கு 2க்கும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது என்னது, இந்த 10⁻2 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், 10⁻2 இந்த 10⁻2 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், -2 ஆயிருமா. அப்போ இங்கே 10⁻7/2 இன்ட்டு 2 4. சரியா? இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 0.25 இன்ட்டு 10⁻7. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2500. ஸோ அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2000. ஸோ இதை நம்ம அடித்து கொடுக்கும்போது என்ன ஆயிடுது, 10,000 இன்ட்டு 10⁻3/4. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 25 இன்ட்டு 10⁻3. ஸோ இதில் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும், 1 4 is 4, 250 2500 வரும். ஸோ இதில் 10⁻3 2500 இன்ட்டு 10⁻3. இந்த 10⁻3க்கு பதில் நம்ம போட்டிருக்கோம் கிலோ ஹெட்ஸ். என்ன போட்டிருக்கோம், கிலோ ஹெட்ஸ். இந்த கே போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து 10⁻3க்கு பதில். இப்போ 2500 கிலோ ஹெட்ஸ். அடுத்தது இதோட Q ஃபேக்டர். Q ஃபேக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு ω/r L/r. ஸோ ω/2 2πf ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒமேகாக்கு பதில் இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஒமேகா இட் இஸ் ஈக்குவல் டு 2πf. ஒமேகா இட் இஸ் ஈக்குவல் டு 2πf. அதான் என்னது 2, இந்த இடத்துல 2ஓட வேல்யூ, பையோட வேல்யூ, இது எஃபோட வேல்யூ. ஸோ 2 இன்ட்டு பை இன்ட்டு எஃப், அப்புறம் இது என்னது எல்லோட வேல்யூ டிவைடட் பை ஆர். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது Q it is equal to 12.5. Q it is equal to 12.5.
அடுத்தது 4.24. Find the instantaneous value of alternating voltage V. It is equal to 10 sin 3 pi into 10 power 4 t volt at I. 0 second first, 50 microsecond third, 75 microsecond. Solution. The given equation is V. It is equal to 10 sin 3 pi into 10 power 4 t. At 0 seconds, V it is equal to 10 sin 0 degree. The value is 10 sin 0. So, the total is 0 volt. அடுத்தது 50 microsecond V it is equal to 10 sin 3 pi into 10 power 4 into 50 into 10 power minus 6. சரியா, இந்த இடத்துல இந்த மைக்ரோக்கு பதில் என்ன பண்ணிருக்கோம், minus 6. இப்போ 10 சைனை வெளியில் எடுத்துகிறோம். 3 into இந்த 3 into 50 மல்டிப்ளை பண்ணி 150 pi into 10 பவர், இங்கே 4 இருக்கா, இங்கே 6 இருக்கா, 6 minus 4 என்ன ஆயிரும், 2 ஆயிரும். ஸோ 150 pi into 10 power minus 2 into 180 degree by pi. 180 degree by pi. Sin 180. ஸோ இந்த இடத்துல 180 degree by pi. ஸோ இதை டோட்டல் எப்படி நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 10 sin இதிலேருந்து 270 ரெண்டு இது பண்ணும்போது என்ன கிடைக்குது, 270 degree. It is equal to 10, இதோட வேல்யூ -1. sin 270 degree into -1 அப்படின்னா it is equal to -10 volt. -10 volt. ஸோ இந்த 270 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா, 150 into 10 power 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த 0வை கேன்சல் பண்ணிவிட்டு 15ஐயும் இந்த 180யும் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது என்னது, 270. அடுத்து 75 மைக்ரோசெகண்டில் 10 sin into 3 pi into 10 power 4 into 75 10 power 6. இப்போ அதே மாதிரி தான் 3ஐயும் 75ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 10 சைனை வெளியில் எடுத்து 3 into 75 மல்டிப்ளை பண்ணும்போது 225 pi into 10 power minus 2 180 degree by pi. இப்போ 10 sin இதை கேன்சல் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது 405 degree. ஸோ இந்த சைனோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 10 sin 45 degree. 45 degree, சாரி 405ங்கிறது இது எடுத்துக்கலாம் 360 + 45 பிரிச்சுக்கலாம். இந்த 405ங்கிறத எப்படி பிரிச்சுக்கலாம், 360 + 45 degree பிரிச்சுக்கலாம். ஸோ 10 into 1/√2 1/√2. இந்த இடத்துல sin 45ஓட வேல்யூ 1/√2. ஸோ அதனால் எடுத்துக்கலாம் 10 into 1/√2 it is equal to 7.07. 7.07. Next, example 4.25. The current in an inductive circuit is given by 0.3 sin 200t minus 40 degree. A. Write the equation for the voltage across if the inductance is 40 millihenry. இப்போ Lோட வேல்யூ 40 into 10 power 3 Henry. I it is equal to 0.3 sin 200t minus 40 degree. இப்போ XL it is equal to omega L. ஒமேகாவோட வேல்யூ 200 into 40 into 10 power minus 3. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது 8 ohm. VM it is equal to IM XL. ஐயோட வேல்யூ 0.3 into 8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, XLோட வேல்யூ. ஸோ IM 0.3 into XLோட வேல்யூ 8. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2.4 voltage. In an inductive circuit, the voltage leads the current by 90 degree. ஸோ ஒரு இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் வந்து கரண்ட்டை காட்டில் எவ்வளோ லீட்ஸாக இருக்கும், 90 degree. அப்போ therefore V it is equal to VM sin omega t plus பையோட வேல்யூ எவ்வளவு, 90 degree. அதே மாதிரி V it is equal to
2.4 இந்த இடத்துல விஎம் சைன் கூட விஎம்மோட வேல்யூ என்னது 2.4 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சைன் ஒமேகா டியோட வேல்யூ 200t மைனஸ் 40 டிகிரி ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கிறோம் பையோட வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஸோ ஒமேகா டி ப்ளஸ் பை இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ 90 டிகிரி. ஸோ 2.4 சைன் 200t ப்ளஸ் இந்த ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 50 டிகிரி வோல்ட். Thank you students.